Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது functions in C++. அதுல inline functions and function overloading பார்க்க போறோம். Functions in C++. A function is a set of statements that takes input, does some specific computation and produces output. Function அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து இன்புட்டா எதை எடுத்துக்கணும்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இன்புட்டா எடுத்துட்டு does some specific computation some வேலையை வந்து பண்ணிட்டு ஏதோ காம்படிஷனல் ஒர்க் பண்ணிட்டு and produces output நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். இதுதான் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு இன்புட்டை எடுத்துக்கிட்டு சம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் என்னன்னா ஃபங்க்ஷன். த ஐடியா இஸ் டு புட் சம் காமன்லி ஆர் ரிப்பீட்டட்லி டன் டாஸ்க் டுகெதர் டு மேக் அ ஃபங்க்ஷன் so that instead of writing the same code again and again for different inputs we can call this function. இதனோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னா நம்ம வந்து காமன்லி இல்ல வந்து ரிப்பீட்டடா நம்ம சில வேலைகளை வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும், திரும்ப திரும்ப செய்ய வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ரிப்பீட்டடா செய்ய வேண்டிய வேலைய ஒரே இடத்துல போட்டு அதை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கிட்டு என்ன பண்றோம், அதை வந்து நம்ம வேணுங்கிறப்ப டிஃபரெண்ட் இன்புட்ஸ் வந்து கொடுத்து திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கலாம். இது வந்து எதை வந்து நமக்கு வேலையை கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப ஒரே வேலைக்கான கோடை வந்து நம்ம திரும்ப திரும்ப எழுதுறதுக்கு பதிலா ஒரே வேலைக்கான கோடை ஒரே டைம் எழுதிட்டு நம்ம டிஃபரெண்ட் இன்புட்ஸை வச்சு அந்த ஒரே கோடை திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியான மெத்தட். அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். In simple terms, a function is a block of code that runs only when it is called. சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு பிளாக் ஆஃப் கோட். அது வந்து எப்ப ரன் ஆகும், நம்ம எப்ப கால் பண்றோமோ அப்பதான் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். அடுத்தது ஃபங்க்ஷன்ல பார்த்தோம்னா நமக்கு 3 வேலை இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கால். எந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும்னாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் என்னன்னு பார்த்துருவோம். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். A function declaration tells the compiler about the number of parameters, data types of the parameters and return type of the function. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் என்ன பண்ணுதாமா, டெல்ஸ் த கம்பைலர் கிட்ட சொல்லுது எதை பத்தி, about the number of parameters, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் parameters எத்தனை அனுப்புறோம், and data types of the parameters, நம்ம எத்தனை அனுப்புறோமோ அத்தனை parametersோடையும் டேட்டா டைப் and ரிட்டன் டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் என்ன நமக்கு திரும்ப தரும் அப்படிங்கிறதையும் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை வந்து திரும்ப தரும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். அதுதான் வந்து என்ன எது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். அதுதான் கம்பைலர்கிட்ட சொல்லுது. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் கம்பைலர்கிட்ட எதை பத்தி சொல்லுதுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இத்தனை பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணோம், அந்த பேராமீட்டர்ஸோட டேட்டா டைப் என்ன, அந்த ஃபங்க்ஷன் திரும்ப என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் கம்பைலர்கிட்ட சொல்லும். ஓகே, தென் writing parameter names in the function declaration is optional but it is necessary to put them in the definition. parameter names வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ல கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது, அது ஆப்ஷனல் தான். கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் இல்லை. பட் இட் இஸ் நெசசரி டு புட் தம் இன் டெஃபினிஷன். அதை வந்து டெஃபினிஷன்ல நம்ம கொடுக்கணும். அதுக்கோட சின்டெக்ஸ் இருக்கு பாருங்க, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனோட சின்டெக்ஸ் ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா ரிட்டன் டைப். நம்ம இங்க பார்த்தோம்ல, அதாவது திரும்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுல வந்து என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா சிஎஃப்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுதான் என்னது, ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம். நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து என்னது, நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எத்தனை அப்படிங்கிறது. இதுல நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் என்னது, இன்ட் ஃபுல் மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேராமீட்டர், இன்ட் ஃபுல் மார்க்ஸ் 2 அப்படிங்கிறது ஒரு பேராமீட்டர். அப்ப இதுல எத்தனை பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம், 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம். இது ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சா. அடுத்தது டேட்டா டைப்ஸ் ஆஃப் த பேராமீட்டர்ஸ். இந்த பர்டிகுலர் பேராமீட்டரோட, இது வந்து பேராமீட்டர் நேம், இந்த பேராமீட்டரோட டேட்டா டைப் என்ன, இன்டீஜர். ஃபுல் மார்க்ஸோட டேட்டா டைப் இன்டீஜர். அடுத்தது ஃபுல் மார்க்ஸ் 2 ஓட டேட்டா டைப் இன்டீஜர். ஸோ இது என்ன சொல்லிடுறோம், டேட்டா டைப் ஆஃப் த பேராமீட்டர்ஸும் சொல்லிட்டோம். அண்ட் ரிட்டன் டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன். வேற என்ன சொல்லுது, ரிட்டன் டைப். இந்த ஃபங்க்ஷன் திரும்ப நமக்கு என்ன கொடுக்கும், என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். என்ன டேட்டா டைப் கொடுக்கும், இன்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா, ஓகே. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபுல் மார்க்ஸ்
ஃபுல் மார்க்ஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல parameter நேம். இது கட்டாயம் கொடுக்க தேவையில்ல. பட் கொடுத்தாலும் தப்பு இல்ல. ஓகேவா? பட் எங்க இது கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல கொடுக்கணும். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாங்க? இப்போ இதை வந்து பராமீட்டர் நேம் இல்லாம எப்படி எழுதலாம்? இன்ட் ஸ்பேஸ் சிஎஃப்ஜி. அது இந்த சிஎஃப்ஜிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், parenthesis ஓப்பன் பிராக்கெட், இன்ட் கமா இன்ட் க்ளோஸ் பிராக்கெட் செமிகோலன். இப்படி கூட நம்ம கொடுக்கலாம். இந்த ஃபுல் மார்க்ஸ் 2 அப்படிங்கிறது இல்லாம கூட கொடுக்கலாம். எதுல? ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ல. இதுதான் வந்து என்னது? ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் வந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அதாவது கம்பைலர்கிட்ட சொல்றது. என்ன நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், என்ன டேட்டா டைப், நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் எத்தனை, அதனோட டேட்டா டைப் என்ன, அந்த ஃபங்க்ஷன் திரும்ப என்ன டேட்டா டைப்போட வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறத சொல்றது. யாருக்கு? கம்பைலருக்கு. அடுத்தது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். A C++ function definition consists of a function header and a function body. Here are all the parts of a function. இந்த இதுல என்ன இருக்கும் அப்படின்னா C++ function definitionல consist of function header and a function body. இதுல function headerன்னு ஒண்ணு இருக்கும் and function bodyன்னு ஒண்ணு இருக்கும். function header வந்து இது மாதிரியே இருக்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் மாதிரியே இருக்கும். இதுல என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே கொடுப்போம். இந்த செமிகோலன் மட்டும் என்ன இருக்காது? இருக்காது. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ல செமிகோலன் இருக்கும், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல செமிகோலன் இருக்காது. அண்ட் இந்த இது பாராமீட்டர் நேம் வந்து இதுல ஆப்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் இல்லை. பட் இதுல வந்து பாராமீட்டர் டெஃபினேஷன்ல பாராமீட்டர் நேம் வந்து கொடுக்கும். ஓகேவா? இதுல பாருங்க ரிட்டர்ன் டைப் இருக்குது. அதே மாதிரி ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ல இருக்கிற மாதிரியே ரிட்டர்ன் டைப் இருக்குது. அடுத்தது ஸ்பேஸ் இருக்குது. அடுத்தது ஃபங்க்ஷன் நேம் இருக்கு. அடுத்தது பாராமீட்டர் லிஸ்ட் இருக்கு. அதாவது இன்புட் பாராமீட்டர்ஸ் எத்தனை, அதனோட டேட்டா டைப் என்னங்கிறத இங்க கொடுப்போம். அதுவும் இருக்கு. அங்க நம்ம பாராமீட்டர் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ல என்ன பார்த்தோம்? செமிகோலன் இருக்குன்னு பார்த்தோம். இங்க செமிகோலன் இல்ல. அது அதுல இருக்கிறது அப்படியே இங்க இருக்கு. அதனோட சின்டெக்ஸ் அப்படியே இங்க இருக்கு. எக்ஸப்ட் தட் செமிகோலன். இதுதான் என்னது? ஃபங்க்ஷனோட ஹெட்டர். அடுத்தது ஃபங்க்ஷன் பாடி. ஃபங்க்ஷனோட பாடி எதுக்குள்ள இருக்கும்? parenthesisக்குள்ள என்க்ளோஸ் பண்ணியிருக்கும். இதுல என்னது ஃபங்க்ஷன் பாடி? சம் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னது? ஃபங்க்ஷன் பாடி. இந்த ஃபங்க்ஷன் பாடியில யூஸ்வலா என்ன பண்ணுவோம்? இந்த ஃபங்க்ஷன் சம் காம்புடேஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த காம்புடேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த parenthesisக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் என்னது? ஃபங்க்ஷன் பாடி. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால். Calling a function. While creating a C++ function, you give the definition of what the function has to do. நம்ம C++ function create பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன கொடுப்போம் அப்படின்னா ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் கொடுப்போம். அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன்ல என்ன இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். To use a function, you will have to call or invoke that function. நம்ம அந்த ஃபங்க்ஷனை ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துட்டோம், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் கொடுத்துட்டோம். அதை அப்படியே வச்சிருந்தா ஒர்க் ஆகுமா? ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அல்லனா இன்வோக் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். When the program calls a function, program control is transferred to the called function. நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து, அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன பண்றோம்? நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நாம எழுதியிருப்போம் இல்லையா? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கண்ட்ரோல் எங்க இருக்கும்? நம்ம இருக்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்? எந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணமோ அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். A called function performs defined task, and when its return statement is executed or when its function ending closing braces is reached, it returns the program control back to the main program. Okay, நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம எழுதி இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றோம்னா என்னன்னு பார்த்தோம்? இங்க இருந்து கண்ட்ரோல் நம்ம எந்த இடத்துல இருந்து கால் பண்றோமோ அந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோமோ அந்த இடத்துக்கு போவோம், கால்டு ஃபங்க்ஷனுக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அது அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? சம் டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எய்தர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டு கடைசி ஸ்டேட்மெண்ட் வரும். கடைசி ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கு ஏதோ வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட க்ளோஸ் parenthesis வந்த உடனே இது என்ன ஆயிடும்? கண்ட்ரோல் அந்த கால்டு ஃபங்க்ஷன்ல இருந்து காலிங் ஃபங்க்ஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நம்ம எந்த இடத்துல கால் பண்ணமோ அந்த இடத்துக்கும் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆயிடும்? ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, அடுத்தது டு
To call a function, you simply need to pass the required parameters along with the function name. And if the function returns a value, then you can store the returned value. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணோம்னா சிம்பிளா நம்ம என்னதான் பண்ண வேண்டியது இருக்கும், நம்ம வந்து ஃபங்க்ஷன் நேமும் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் தேவையோ அது மட்டும் பாஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த நம்ம கால் பண்ற ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அந்த வேல்யூ வாங்கி நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். இவ்வளவுதான் வந்து வேலை. இப்ப என்னென்ன பார்த்தோம், ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்னா அதுல வந்து நமக்கு 3 ஸ்டெப் இருக்குது. ஒண்ணு வந்து ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றது என்ன பண்ணும், கம்பைலருக்கு சொல்லும் அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஃபங்க்ஷனுக்கு உள்ள என்னென்ன இன்புட் பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம், அதனோட டேட்டா டைப் என்ன, நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எத்தனை அப்படிங்கிறது சொல்லும். அது வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் சம்திங் எவாலுவேட் பண்ணிட்டு அது திரும்ப அந்த கால்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லும். என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லும். இதுதான் என்னது, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். அடுத்தது ஃபங்க்ஷன் பாடி. ஃபங்க்ஷன் பாடியில என்னென்ன இருக்கும், ஃபங்க்ஷன் ஹெட்டர் இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருக்கும். ஃபங்க்ஷன் ஹெட்டர் சிமிலர் டு த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் மாதிரியே இருக்கும், எக்ஸப்ட் அந்த செமிகோலன் மட்டும் இருக்காது. ஓகே, அதுக்கு இன்னொன்னு வந்து என்னன்னா, பாராமீட்டர்ஸ் நேம் வந்து நம்ம டிக்ளரேஷன்ல கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் இல்ல, பட் டெஃபினிஷன்ல கண்டிப்பா கொடுக்கணும். ஃபங்க்ஷன் பாடியில என்ன இருக்கும், நம்ம அந்த ஃபங்க்ஷன் சம் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம்ல, அந்த ஆபரேஷன் என்னங்கிறத அதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதுதான் வந்து என்னது ஃபங்க்ஷன் பாடி. அதுக்கப்புறம் இது ரெண்டுமே பண்ணிட்டோம், என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம், அந்த ஃபங்க்ஷனை பத்தின டீடைல்ஸ் கம்பைலருக்கும் சொல்லிட்டோம், இது ரெண்டுமே சொல்லிட்டோம். பட் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்பதான் யூஸ் பண்ண முடியும், அதை வந்து கால் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். அதுக்குதான் வந்து நமக்கு தேர்ட் ஸ்டெப், காலிங் ஏ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனோட நேமு, அதுக்கு இன்புட் பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் அப்படி இப்ப கொடுத்தோம்னாவே என்ன ஆயிடும், அந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிடும். சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு திரும்ப ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அந்த டேட்டாவை வாங்கி நம்ம இங்க கால் பண்ற இடத்த ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும், இல்லைன்னா பிரிண்ட் பண்ணிடலாம் டைரக்டா. இதுதான் வந்து காலிங் ஏ ஃபங்க்ஷன். ஓகே, இப்ப ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி டிக்ளேர் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும், எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். பாருங்க, இது வந்து என்னது, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். டிக்ளரேஷன்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், அது ஃபங்க்ஷன் நேம் இருக்குன்னு பார்த்தோம், இன்புட் பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், நம்ம அந்த டேட்டா டைப் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், அது நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். தென் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தோம். இது மூணுமே இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ல இருக்குது. ஓகே, இதுதான் இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இது என்ன பண்ணும், கம்பைலருக்கு சொல்லும். என்ன சொல்லும், சம்முன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல நாங்க வந்து 2 இன்டிஜர் டேட்டா டைப் உள்ள ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம், அது வந்து திரும்ப என்ன கொடுக்கணும்னா இன்டிஜர் டைப் ஆஃப் டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கம்பைலருக்கு சொல்லிடுது. தென் அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் நம்ம எது மாதிரியே இருக்குன்னு பார்த்தோம், என்னது டிக்ளரேஷன் மாதிரியே இருக்கும்னு பார்த்தோம், எக்ஸப்ட் இந்த செமிகோலன் இருக்காதுன்னு பார்த்தோம். இருக்கு அதே மாதிரியே இன்ட் சம்மு இன்ட் எக்ஸ் இன்டு ஐ இன்ட் எக்ஸ் இன்டு ஐ, செமிகோலன் இங்க இருக்கு, இங்க இல்ல. அவ்வளவுதான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல ஹெட்டரும் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனும் ஒரே மாதிரி இருக்கும்னு பார்த்தோம். ஆமா, ஒரே மாதிரி இருக்கு, எக்ஸப்ட் தட் செமிகோலன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன் பாடி இருக்குன்னு பார்த்தோம், அதுக்குள்ள நம்ம என்ன ஆபரேஷன் பண்ணுவோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கோம்னு பார்த்தோம். இதுக்குள்ள நம்ம இந்த ஃபங்க்ஷன் பாடிக்குள்ள, இதுதான் ஃபங்க்ஷன் பாடி, இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். அப்போ இங்க ரிட்டர்ன் பண்ணுதுன்னா நம்ம என்ன பண்ணணும், காலிங் ஃபங்க்ஷன்ல அதை வாங்கி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும், இல்ல டைரக்டா பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, இதுதான் என்னது ஃபங்க்ஷன் பாடி, அதாவது டெஃபினிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன். டெஃபினிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கும், ஃபங்க்ஷன் ஹெட்டர் இருக்கும், பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷன் இருக்கும், இது இருக்கு. ஓகே, இப்ப நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், டிஃபைன் பண்ணிட்டோம். பட் இதை கால் பண்ணணும் இல்லையா, கால் பண்ணாதானே நம்ம யூஸ் பண்றதா அர்த்தம். அப்பதானே அது சம் வேலையை வந்து பண்ணும். நம்ம வேலை, அதாவது ஒரு வேலை ஒருத்தரை கூப்பிட்டு வேலை கொடுக்காம அவங்க அந்த வேலையை செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா கூப்பிட்டு வேலையை கொடுத்தாதான் அந்த வேலையை வந்து செய்வாங்க. சோ நம்ம இங்க என்ன பண்ணணும், கூப்பிடணும். நம்ம டிஃபைன் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம், என்ன வேலை செய்வாங்கன்னு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம், கம்பைலர்கிட்ட சொல்லிட்டோம், இதுதான் ஃபங்க்ஷன், இதுக்கு இன்புட் பேராமீட்டர்ஸ், இது வந்து நமக்கு ரிட்டர்ன் இதை பண்ணணும்னு சொல்லிட்டோம். பட் எதாவது பண்ணோம், அந்த வேலை நடக்கணும்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்றதுதான் இந்த ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம், சம். கால் பண்றதுக்கு என்ன மட்டும் போதும்னு பார்த்தோம், நேம் ஆஃப் த ஃபங்க்ஷனும் இன்புட் பேராமீட்டர்ஸும் கொடுத்தா போதும்னு பார்த்தோம். நேம் ஆஃப் த சம் ஃபங்க்ஷன் என்னது, சம். இன்புட் பேராமீட்டர்ஸ் ஏ கமா பி. ஏல என்ன இருக்கு, 10 இருக்கு, பில என்ன இருக்கு, 20 இருக்கு. இது வந்து இங்க பாஸ் ஆகும். பாஸ் ஆனது என்ன ஆகும், இங்க இருந்து கண்ட்ரோல்
ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு இங்க வரும். வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏவோட வேல்யூ என்ன ஆகும்? எக்ஸுக்கு காப்பி ஆகும். பியோட வேல்யூ என்ன ஆகும்? ஒய்க்கு காப்பி ஆகும். காப்பி ஆனதுக்கு அப்புறம் உள்ள வந்து எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணும். அதாவது 10ஐயும் 20யும் ஆட் பண்ணி இது ரிட்டர்ன் பண்ணிடுது இந்த ஃபங்க்ஷன். ரிட்டர்ன் பண்ணனா என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். காலிங் பிளேஸ்ல இருந்து எய்தர் டிஸ்பிளே பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தோம். இங்க என்ன பண்ணியிருக்கோம்? பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சி அவுட் சம் ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்றது, டிஃபைன் பண்றது, கால் பண்றது, அதனோட எக்ஸிகியூஷன் எப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகேவா? ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது சப்போஸ் புரியாத பட்சத்துல இது நான் சி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. சில அதையே தான் திருப்ப இங்க பார்த்துருக்குறோம். என்ன அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் மாறுது, மத்ததெல்லாம் சிமிலர், அது அப்படியே தான். சோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போனேன். புரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப வீடியோ ஒரு தடவை பாருங்க. ஓகே, அடுத்தது இப்ப என்ன பாக்குறோம்? இன்லைன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்லைன் ஃபங்க்ஷன். An inline function is a function that is expanded inline when it is called. இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து எப்ப that is expanded inline, அதாவது எந்த இடத்துல இருந்து கால் பண்ணமோ அதே இடத்துலயே என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுதான் எக்ஸ்பேண்டட் இன்லைன் அப்படின்னு சொல்றோம். இன்லைன் எப்போ? when it is called. அது எப்போ கால் பண்றோமோ அப்ப எந்த இடத்துல இருந்து கால் பண்றோமோ அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆயிடும்? எக்ஸ்பேண்ட் ஆயிடும். அதுதான் இன்லைன் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நல்லா தெளிவா புரியும். when the inline function is called, the whole code of the inline function gets inserted or substituted at the point of the inline function call. நம்ம இந்த இன்லைன் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஃபங்க்ஷன் டெபினிஷன்ல கொடுத்துருக்குறோம்ல அந்த கோடு, அது என்டையர் கோடும் என்ன ஆயிடும்? நம்ம எந்த இடத்துல கால் பண்ணமோ அந்த இடத்துல இன்சர்ட் ஆயிடும், இல்லைன்னா சப்ஸ்டியூட் ஆகும். எந்த இடத்துல? அட் த பாயிண்ட் ஆஃப் இன்லைன் ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் கால் பண்ற இடத்துல. This substitution is performed by the C++ compiler at compile time. இது வந்து எப்ப நடக்கும்? C++ கம்பைலர்னால கம்பைல் டைம்ல நடக்கும். எது? இந்த சப்ஸ்டியூஷன். இந்த கோட் கொண்டு வந்து நம்ம எந்த இடத்துல கால் பண்றோமோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுது இல்லையா, அது. An inline function may increase efficiency if it is small. இது வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றோம்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சின்ன ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரோக்ராமோட எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பர்டிகுலர் எந்த ப்ரோக்ராம்ல இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த ப்ரோக்ராமோட எஃபிஷியன்சி எப்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்மாலா இருக்கும்போது, இன்லைன் ஃபங்க்ஷன் ஸ்மாலா இருக்கும்போது. இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் வந்து பெருசா இருந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பார்ப்போம் பின்னாடி என்ன ஒரு டீடைல் இருக்கு. இதனோட சின்டெக்ஸ் என்னது? நார்மல் என்னது? டெஃபினேஷன் மாதிரி, நார்மல் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் மாதிரியே தான் இருக்கும். எக்ஸெப்ட் என்னது? முன்னாடி ஒரே ஒரு கீவேர்ட் இன்லைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் வந்து இன்லைன் ஃபங்க்ஷன். இதெல்லாம் அதே மாதிரியே இருக்கா? இது வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணுது? இது வந்து என்னது? ஃபங்க்ஷன் நேம். இது வந்து உள்ள பாராமீட்டர்ஸ் கொடுக்குறோம். இது வந்து ஃபங்க்ஷன் பாடி. இது எல்லாமே சிமிலர் டு த நார்மல் ஃபங்க்ஷன். எக்ஸெப்ட் ஒன்னே ஒன்னு இன்லைன் அப்படிங்கிற கீவேர்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்போம். எதுல? இன்லைன் ஃபங்க்ஷன்ல. ஓகே, இப்போ சின்டாக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் இன்லைன் ஃபங்க்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். நார்மல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்? மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. அதோட பாடியில தான் என்ன பண்றோம்? மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். கால் பண்ணது இங்க இது என்ன பண்ணோம்? கண்ட்ரோல் இங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே கண்ட்ரோல் இங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனே டிரான்ஸ்ஃபர் ஆகி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்தது அந்த ஃபங்க்ஷனோட கோடுக்கு அடுத்த லைன்ல வந்து நிற்கும். இது நார்மல் ஃபங்க்ஷன். பட் இன்லைன் ஃபங்க்ஷன் பாருங்க, மெயின் ஃபங்க்ஷன் பாடி இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. கால் ஆச்சுன்னா என்னன்னு பார்த்தோம்? அந்த என்டையர் கோடே இங்க வந்து சப்ஸ்டியூட் ஆகும்னு பார்த்தோம், இல்ல இன்சர்ட் ஆகும்னு பார்த்தோம். வந்திருக்கா? இந்த மை ஃபங்க்ஷன் பாடி கோடு, அந்த கோடே அப்படியே வந்து எங்க இன்சர்ட் ஆயிருக்கு? மெயின் ஃபங்க்ஷன் பாடியில இன்சர்ட் ஆயிருக்கு. இன்சர்ட் ஆயிட்டு இது எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அடுத்த கீழே இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இது எப்போ ஆகும்? கம்பைல் டைம்ல ஆகும். இதுதான் வந்து என்னது? நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் இன்லைன் ஃபங்க்ஷனுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். நார்மல் ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பாடிக்கு போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிட்டர்ன் அந்த எந்த இடத்துல கால் பண்ணமோ அந்த இடத்தோட நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இது நார்மல் ஃபங்க்ஷன். இன்லைன் ஃபங்க்ஷன்னா எப்படி? நம்ம எந்த இடத்துல இருந்து கால் பண்ணமோ அந்த இடத்த கால் பண்ண ஃபங்க்ஷனையே கொண்டு வந்து இங்க இன்சர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆகும்.
அதுதான் இன்லைன் ஃபங்க்ஷன். இதுதான் ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம். எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? ஓகே. இன்லைன் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள். இதுல என்ன பண்ணியிருக்கோம்? நார்மலா ஐஓ ஸ்ட்ரீம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எந்த நேம் ஸ்பேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டோம். இது என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு இன்லைன் ஃபங்க்ஷனை மொத்தமா நம்ம இங்கேயே டிஃபைன் பண்ணிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், டிக்ளரேஷன் வந்து நம்ம டெஃபினிஷனை வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலேயே கொடுத்துட்டோம்னா அதுக்கு டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் தனியா தேவை இல்லை. சப்போஸ் நம்ம வந்து அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே வந்து அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கோம், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம்னா டிக்ளரேஷன் கண்டிப்பா தேவை. அதாவது அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அதோட வேலை என்ன அப்படிங்கறத நம்ம எங்க கொடுக்கணும்? மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேல கொடுக்கணும். மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேல டெஃபினேஷனே கொடுத்துட்டோம், ஃபங்க்ஷன் டெஃபினேஷனே கொடுத்துட்டோம்னா டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு தேவையில்ல. சப்போஸ் மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துருந்தோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கறத முன்னாடியே நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். எதுக்கு மேல? மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேல. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டெஃபினிஷனையே மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேல கொடுத்துட்டோம். அதனால டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு தேவையில்லை. என்ன கொடுத்துருக்குறோம்? அதாவது இது கியூப் அப்படிங்கிறது ஒரு இன்லைன் ஃபங்க்ஷன். கியூப்ங்கிறது ஃபங்க்ஷன். அந்த கியூப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன இன்புட் பாராமீட்டர்ஸ் கொடுக்குறோம்? எஸ் அப்படிங்கிற இன்புட் பாராமீட்டர். அந்த பாராமீட்டரோட டேட்டா டைப் என்னது? இன்டிஜர். இந்த ஃபங்க்ஷன் திரும்பி கால் பண்றவங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா டேட்டா கொடுக்கும். என்ன டேட்டா? இன்டிஜர் டைப் உள்ள ஒரு டேட்டாவை கொடுக்கும். ஓகேவா? இதுதான் வந்து என்னது அந்த ஃபங்க்ஷன் செய்யற வேலை. அதாவது அந்த ஃபங்க்ஷன் வந்து அவுட்லைன் இதுதான் பண்ணுது அப்படின்னு. அடுத்தது நம்ம உள்ள போறோம் ஃபங்க்ஷன் பாடிக்குள்ள. ஃபங்க்ஷன் பாடிக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா கியூப் கண்டுபிடிக்கிறோம். என்ன நம்பர் பாஸ் பண்றோமோ அந்த நம்பருக்கு கியூப் கண்டுபிடிக்கிறோம். கியூப்னா என்னது? 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம். எஸ் இன்டூ எஸ் இன்டூ எஸ் கண்டுபிடிச்சு அது என்ன பண்ணிடுறோம்? ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் பண்ணோம்னா எந்த இடத்துல கால் பண்ணோமோ அந்த இடத்துக்கு கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இங்க பாரு, சி அவுட் இந்த இடத்துல இருந்தா கால் பண்ணிடுவோம். சி அவுட் த கியூப் ஆஃப் 3 இஸ், மறுபடியும் கியூப். கியூப்ங்கிறது என்ன ஃபங்க்ஷன்? இந்த ஃபங்க்ஷன் இங்க நம்ம பார்த்திருக்கோம்ல, இதுதான் இந்த கியூப்ங்கிற ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து வேல்யூ என்ன பாஸ் பண்றோம்? 3ங்கிறது பாஸ் பண்றோம். அப்ப எஸ்ல 3 காப்பி ஆகும். அதுக்கப்புறம் என்ன கால்குலேட் ஆகும்? எஸ் இன்டூ எஸ் வந்து கால்குலேட் ஆகும். 3யோட கியூப் வந்து கால்குலேட் ஆகி இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்ப இதுக்கு பதிலா இந்த கியூப்ங்கிற இடத்துக்கு பதிலா என்ன ஆயிடும்? இது என்டையர் ஃபங்க்ஷனே வந்து இந்த இடத்துல அந்த கியூப்ங்கிற இடத்துல வந்து சப்ஸ்டியூட் ஆயிரும். இந்த என்டையர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது அப்படியே வந்து இந்த கியூப் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிருக்கிறோம்ல, அந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகி எவாலுவேட் ஆகி இந்த இடத்தையும் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும். கியூபோட கியூப் 3யோட வேல்யூ இங்க ரிட்டர்ன் பண்ணிடும். அது வந்து இங்க பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுலதான் அதாவது இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம கால் பண்ணும்போது கால் பண்ற இடத்துக்கே வந்து அந்த ஃபங்க்ஷனோட பாடியை இன்சர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுதான் இன்லைன் ஃபங்க்ஷன். இதுல வந்து இன்னொன்னு முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, ரிமெம்பர், inlining is only a request to the compiler, not a command. The compiler can ignore the request for inlining. Inlining அப்படிங்கிறது என்னன்னா, கம்பைலருக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். இது வந்து இன்லைன் ஃபங்க்ஷனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். பட் அது வந்து கமாண்ட் கிடையாது. இது கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நடக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம். அது கம்பைலரோட டெசிஷனை பொறுத்து. The compiler can ignore the request for inlining. அது வந்து இன்லைனிங் வந்து அந்த அந்த ரெக்வஸ்ட் வந்து இக்னோர் கூட அது பண்ணலாம். அந்த இன்லைனிங் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் தான் இக்னோர் பண்ணலாமே தவிர அந்த ஃபங்க்ஷன் காலோட ரெக்வஸ்ட் வந்து என்ன ஆகாது? இக்னோர் ஆகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அடுத்தது why inline functions are used. When a program executes the function call instruction. இதுல என்ன இருக்குங்கிறத நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து சரி இல்ல ஃபுல்லாவே பார்த்துருவோம். When a program executes the function call instruction, the CPU stores the memory address of the instruction following the function call. என்ன பண்ணும்னா, ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரு ஃபங்க்ஷன் காலை எக்ஸிக்யூட் பண்ணும்போது CPU என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மெமரி நெக்ஸ்ட், அதாவது நம்ம எந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் பண்றோமோ அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து CPU வந்து மெமரி அட்ரஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அங்க வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும்ல, ஆக்சுவல் பாராமீட்டர்ஸ். அந்த ஆக்சுவல் பாராமீட்டர்ஸை காப்பீஸ் த ஆர்குமெண்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆன் த ஸ்டாக்ல வந்து அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து போட்டு வச்சுட்டு, அண்ட் ஃபைனலி டிரான்ஸ்ஃபர்ஸ் த கண்ட்ரோல் டு த
ஸ்பெசிஃபைடு ஃபங்க்ஷன். அங்க என்னென்ன அதுவரையிலும் வந்து என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சோ அது எல்லாம் வந்து அந்த ஸ்டாக்ல போட்டுரும். போட்டு வச்சுட்டு ஃபைனலி அந்த கண்ட்ரோல் எங்க ஆகும்? எந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணமோ அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். The CPU then executes the function code, stores the function return value in a predefined memory location or register and returns the control to the calling function. அதுக்கப்புறம் CPU என்ன பண்ணும்? அந்த கோடு நம்ம எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணமோ அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுல ஏதாவது ரிட்டர்ன் வேல்யூ இருந்துச்சுன்னா அது ஏற்கனவே ஒரு ப்ரீடிஃபைன் மெமரி லொகேஷன் இல்ல ரெஜிஸ்டர் இருக்கும். அதுல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டு கண்ட்ரோலை வந்து நம்ம எந்த ஃபங்க்ஷன்ல இருந்து கால் பண்ணமோ அந்த இடத்துக்கு கண்ட்ரோல் வந்துரும். And this can become overhead if the execution time of the function is less than the switching time of the caller function to the call function. இது வந்து ஒரு பெரிய ஓவர்ஹெட். எப்ப அப்படின்னா நம்ம வந்து இது ஸ்விட்சிங் இருக்குல்ல, அதாவது கண்ட்ரோல் வந்து இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்க வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து இங்க மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம் வந்து அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு எடுக்கிற டைமை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இதை என்னன்னு சொல்லுவோம்னா ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இதை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றோம் அப்படின்னா கண்ட்ரோல் என்ன ஆகும்? இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க ஏற்கனவே சில வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கும்ல, அந்த வேலைகளோட ஆர்குமெண்ட்ஸை வந்து ஸ்டாக்ல காப்பி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அதாவது எந்த நெக்ஸ்ட் அந்த காலிங் ஃபங்க்ஷனுக்கும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை வந்து ஒரு அட்ரஸ் மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணி விட்டுட்டு கண்ட்ரோல் எங்க போகும்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். அங்க போய் அதனோட வேலையை முடிச்சுட்டு ஏதாச்சும் வேல்யூ ரிட்டர்ன் பண்றதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் ப்ரீடிஃபைன் மெமரி லொகேஷன்ல போட்டுட்டு கண்ட்ரோல் மறுபடியும் எங்க வரும்? எந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். இது பேரு தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்விட்சிங் டைம் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம்ல, அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுற டைமை விட ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுவோம்? ஓவர் ஹெட்ன்னு சொல்லுவோம். இந்த ஓவர் ஹெட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக தான், குறைக்கிறதுக்காக தான் ஸ்விட்சே பண்ணாம அந்த பர்டிகுலர் கோடு எந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோமோ அதனோட என்டையர் கோடையும் இங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது இன்சர்ட் பண்ணிட்டோம், சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்விட்சிங்கிறது ஒண்ணு தேவைப்படாம போகும். அப்ப அந்த ஸ்விட்சிங் ஓவர் ஹெட் நமக்கு இருக்காது. அதனாலதான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இன்லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கெல்லாம் நமக்கு ஃபீசிபிளா இருக்கும் அப்படின்னா நம்மளோட கோடு வந்து இன்லைன் ஃபங்க்ஷனோட கோடு சின்னதா இருக்கிற பட்சத்துலதான். சப்போஸ் இது பெருசா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு என்ன ஆயிடும்? நம்ம அந்த இன்லைன் வந்து யூஸ் பண்றது எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட் ஆயிடும். ஏன்? அது வந்து கோடு அது ஏற்கனவே பெரிய கோடு. அந்த பெரிய கோடு கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம்ல வந்து திணிச்சு அது வந்து என்ன பண்ணும்? டைம் எடுத்து ஒர்க் பண்ணும். அப்படிங்கிறப்ப அது ஓவர் ஹெட். ஓகேவா? Okay, for functions that are large or perform complex tasks, the overhead function call is usually insignificant compared to the amount of time the function takes to run. அததான் இது இப்ப நான் சொன்னல, முன்னாடியே சொல்லிட்டேன். இது ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன். அதாவது சின்ன ப்ரோக்ராமா இருந்தா பரவாயில்ல, சின்ன ஃபங்க்ஷனா இருந்தா அது கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்றதுல பிரச்சனை இருக்காது. அப்போ நமக்கு ஓவர் ஹெட் இருக்காது. சப்போஸ் நம்ம கால் பண்ற ஃபங்க்ஷனே வந்து பெரிய ப்ரோக்ராமா இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு வந்து நம்ம இதுல வந்து ரன் பண்றது அட்வைசபிள் கிடையாது. However, for small commonly used functions, the time needed to make function call is often lot more than the time needed to actually execute the function code. அதாவது நம்ம இதுவே ஸ்மால் ப்ரோக்ராமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஸ்விட்ச் ஓவர் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ற டைமை விட ஜாஸ்தியா எடுத்துக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இன்லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். This overhead occurs for small functions because the execution time of a small function is less than the switching time. நான் சொன்னதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்விட்சிங் டைம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் எக்ஸிக்யூஷன் டைமை விட. நம்ம இன்லைன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாத ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம யூஸ் பண்றது அட்வைசபிள். பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது யூஸ் பண்றது அட்வைசபிள் கிடையாது. ஓகே, இன்லைன் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜஸ் ஒரு ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபங்க்ஷன் கால் ஓவர் ஹெட் டஸ் நாட் அக்வர். மேல பார்த்தோம்ல அந்த ஸ்விட்சிங் வந்து அக்வர் ஆகாது, அதனால அந்த ஓவர் ஹெட் வந்து அக்வர் ஆகாது. இட் ஆல்சோ சேவ்ஸ் தி ஓவர் ஹெட் ஆஃப் புஷ் பாப் வேரியபிள்ஸ் ஆன் த ஸ்டாக் when function is called. ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும்போது என்ன ஆகும்? நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆபரேஷன்ஸோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போய் ஸ்டாக்ல போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் வந்து என்ன ஆகும்? சுவிட்ச் ஓவர் ஆகும். அந்த மாதிரி இப்ப நம்ம ஃபங்க்ஷன் கால் இன்லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம புஷ் பாப்லாம் வந்து பண்ணவே தேவையில்ல. அந்த வேரியபிள் ஸ்டாக்ல கொண்டு போய் போட தேவையில்ல. அப்போ வந்து அதனோட டைம் வந்து என்ன ஆகுது? சேவ் ஆகுது. இட் ஆல்சோ சேவ்ஸ் தி ஓவர் ஹெட் ஆஃப் ரிட்டர்ன் கால் ஃப்ரம் அ ஃபங்க்ஷன்.
ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இங்கே சம் ஆர்குமெண்ட்ஸ் கொண்டு போய் ஸ்டாக்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் அங்க போகும்னு பார்த்தோம். அந்த டைம் மிச்சம் ஆகும்னு பார்த்தோம். அதுல அங்க இருந்து மறுபடியும் இங்க கண்ட்ரோல் நம்ம ஏற்கனவே கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும், அங்க இருந்து கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆகணும். அந்த ஓவர்ஹெட்டும் வந்து என்ன பண்ணுது, இன்லைன் ஃபங்க்ஷன் குறைக்குது. அடுத்தது when you inline a function you may enable the compiler to perform context specific optimization on the body of the function. Such optimizations are not possible for normal function calls. Other optimizations can be done by considering the flows of calling context and called context. அதாவது இங்க என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதாவது இந்த கம்பைலர் இன்லைனுங்கிறது ஒரு ரெக்வஸ்ட், இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட், நாட் அ கமாண்ட் அப்படின்னு பார்த்தோம். கம்பைலர் தான் டிசைட் பண்ணும் நான் இந்த ஃபங்க்ஷனை இன்லைனா எக்ஸிக்யூட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டைம்ல கம்பைலர் என்ன பண்ணும்னா அந்த பேஸ் கான்டெக்ஸ்ட பொறுத்து, அதாவது அந்த ஃபங்க்ஷன் வந்து பெரிய ஃபங்க்ஷனா சின்ன ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த கான்டெக்ஸ்ட் பொறுத்து என்ன பண்ணும், கம்பைலர் வந்து டிசைட் பண்ணும். நான் சின்ன ஃபங்க்ஷனா இருந்தா நம்ம யூஸ் பண்ணலாம், இல்ல பெரிய ஃபங்க்ஷனா இருந்தா நான் யூஸ் பண்ண முடியாது, இல்ல வேற ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நான் இந்த இன்லைனிங் கொடுக்க முடியாது. அந்த மாதிரிலாம் அதுவே டிசைட் பண்ணும். அப்ப நம்ம அது பண்ற ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்டிமைசேஷனா இருக்கும். ஆப்டிமைசேஷன் ஆன் த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ அங்க வந்து என்ன ஆகும், ஒரு ஆப்டிமைசேஷன் நடக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுது, இந்த இன்லைனிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அடுத்தது an inline function may be useful if it is small for embedded systems because inline can yield less code than the function called preamble and return. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்லைன் ஃபங்க்ஷன் எந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அந்த பாடி ஆஃப் த இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்மாலா இருக்கும்போது யூஸ் ஆக இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிறதே என்னதான் கோடு, லெஸ் கோடு தான். அப்ப நம்ம இதெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா எம்பெடட் சிஸ்டம்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் தி இன்லைன் ஃபங்க்ஷன். ஓகே, இப்ப வந்து இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பாக்குறோம். இது வந்து பார்ட் 2ல பார்ப்போம். ஓகேவா?